Hi viewers, welcome back to Homemaker Choice. This is Revati Kannan. இந்த வீடியோல நம்ம ஒரு ரெசிபி ஐட்டம் பார்க்க போறோம். டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதோட உங்களுக்கு ஒரு டிப்ஸும் கொடுக்க போறேன். மஷ்ரூம் பிரியாணி செய்ய என்னென்ன தேவைங்கறத பார்த்துடலாம். மஷ்ரூம், வெங்காயம், தக்காளி, எலுமிச்சம்பழம் அரைப்பழம், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, பச்சை மிளகாய், புதினா தழை, நெய், எண்ணெய், சோயா சாஸ். இதில் பூண்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம், ஏலக்காய் வச்சுருக்கு. இதில் பூண்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் முதல் அரைச்சி வச்சுக்கணும். பட்டை, லவங்கம், இஞ்சி, பூண்டு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டிருக்கேன். இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. நெய் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு அதுதான் தாளிப்பு இந்த பிரியாணிக்கு. அதை போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக வதங்கினோனையுமே வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இன்றைக்கான டிப்ஸு, வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா வெங்காயத்தோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிடணும். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயும் புதினா தலையும் போட்டு ஒரு 2 செகண்ட் வதக்கிக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்துடலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். மஷ்ரூமை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது 400 கிராம் கப்பு. இதில் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ பிரியாணி அரிசி போட்டுடலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துக்கல, நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு எப்பயுமே சீரக சம்பா அரிசி தான் நல்லாயிருக்கும். அரிசி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிடலாம். உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். அப்போ தான் பிரியாணி வெந்து வரப்போ அளவு சரியாக இருக்கும். சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துருங்க. ஒரு விசில் ஃபுல்லாகவும் 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.